ஓம் சாந்தி. முரளி டேட் 29/1/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்கள் யோக பலத்தால் விக்கிரமங்களை விநாசம் செய்து பாவனமாகி பாவன உலகை உருவாக்க வேண்டும். இதுவே உங்கள் சேவை. கேள்வி: தேவி தேவதா தர்மத்திற்கு எந்த விசேஷம் பாடப்பட்டிருக்கிறது? பதில்: தேவி தேவதா தர்மமே அதிக சுகத்தை கொடுப்பது. அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. நீங்கள் 3/4 பங்கு சுகத்தை பெறுகின்றீர்கள். ஒருவேளை பாதி சுகம் பாதி துக்கம் இருந்தால் அதிக மஜாவே வராது. ஓம் சாந்தி. பகவான் மகா வாக்கியம்: எந்த மனிதரையும் பகவான் என்று சொல்ல முடியாது என்று பகவானே புரிய வைக்கின்றார். தேவர்களையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பகவான் நிராகாரர். அவருக்கு எந்த சாக்காரி அல்லது ஆக்காரி ரூபமும் இல்லை. சூக்ஷ்ம வதனவாசிகளுக்கும் சூக்ஷ்ம உடல் இருக்கிறது. அதனால் அது சூக்ஷ்ம வதனம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சாக்கார மனித உடல் இருக்கிறது. அதனால் இது ஸ்தூல வதனம் என்று சொல்லப்படுகிறது. சூக்ஷ்ம வதனத்தில் இந்த 5 தத்துவங்களால் ஆன ஸ்தூல சரீரம் இருக்காது. இங்கே 5 தத்துவங்களால் மனித சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை மண் பொம்மை என்று சொல்லுகின்றார்கள். சூக்ஷ்ம வதனவாசிகள் மண் பொம்மை என்று சொல்லுவது இல்லை. தேவி தேவர் தர்மத்தை சார்ந்தவர்களும் மனிதர்களே. எனினும் அவர்களே தெய்வீக குணங்களையுடைய மனிதர்கள் என்று சொல்லுவார்கள். இந்த தெய்வீக குணங்களை சிவபாபாவிடமிருந்து பெற்றிருக்கின்றார்கள். தெய்வீக குணங்களை உடைய மனிதர்களுக்கும் அசுர குணங்களையுடைய மனிதர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! மனிதர்களே சிவாலயத்திலும் வைஷ்யாலயத்திலும் இருப்பதற்கு தகுதி பெறுகின்றார்கள். சத்தியுகம் சிவாலயம் என்று சொல்லுகின்றார்கள். சத்தியுகம் இங்கேயே இருக்கும். மூலவதனத்திலோ அல்லது சூக்ஷ்ம வதனத்திலோ இருக்காது. அது சிவபாபாவால் ஸ்தாபனை செய்யப்பட்ட சிவாலயம். எப்போது ஸ்தாபனை செய்தார்? சங்கம யுகத்தில். இது புருஷோத்தம யுகம். இப்போது இந்த உலகமே பதீத்தமாக தமோ பிரதானமாக மாறியிருக்கிறது. இதை சதோ பிரதான புதிய உலகம் என்று சொல்ல மாட்டார்கள். புதிய உலகை சதோ பிரதானம் என்று சொல்லுகின்றார்கள். அதுவே எப்போது பழையதாகிறதோ அப்போது அதை தமோ பிரதானமானது என்று சொல்லுகின்றார்கள். பிறகு எப்படி சதோ பிரதானமாக மாறுகிறது? குழந்தைகள், உங்களின் யோக பலத்தால். யோக பலத்தால் தான் உங்கள் விக்கிரமங்கள் விநாசம் ஆகின்றன. நீங்கள் பவித்திரமாக மாறுகின்றீர்கள். பவித்திரமானவர்களுக்கு நிச்சயம் பவித்திர உலகம் தேவை. புதிய உலகை பவித்திரம் என்றும் பழைய உலகை அப்பவித்திரம் என்றும் சொல்லுகின்றார்கள். பவித்திர உலகை பாபா ஸ்தாபனை செய்கின்றார். பதீத்த உலகத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கின்றான். இந்த விஷயங்களை எந்த மனிதரும் அறியவில்லை. இந்த 5 விகாரங்கள் இல்லை என்றால் மனிதர்கள் துக்கப்பட்டு தந்தையை ஏன் நினைவு செய்கின்றார்கள்? நான் தான் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என்று தந்தை சொல்லுகின்றார். ராவணனின் 5 விகாரங்களை 10 தலைகளை கொண்ட கொடும்பாவியாக செய்கின்றார்கள். அந்த ராவணனை விரோதி என நினைத்து எரிக்கின்றார்கள். அதற்காக துவாபரயுக ஆரம்பத்திலிருந்து எரிக்க ஆரம்பித்திருப்பார்கள் என்பது கிடையாது. எப்போது தமோ பிரதானமாக மாறுகின்றார்களோ அப்போது ஏதோ வழி சொல்பவர் இந்த புதிய விஷயத்தை எடுக்கின்றார். எப்போது ஒருவர் அதிக துக்கத்தை கொடுப்பாரோ அப்போது அவருக்கு கொடும்பாவி செய்வார்கள். அப்படி இங்கும் மனிதர்களுக்கு எப்போது அதிக துக்கம் கிடைக்குமோ அப்போது இந்த ராவணனின் கொடும்பாவியை செய்து எரிக்கின்றார்கள். குழந்தைகள், உங்களுக்கு 3/4 பங்கு சுகம் இருக்கிறது. ஒருவேளை பாதி துக்கம் இருந்தால் அதில் என்ன மஜா இருக்கும்? உங்கள் தேவி தேவதா தர்மம் அதிக சுகத்தை கொடுப்பது என்று தந்தை சொல்லுகின்றார். சிருஷ்டி அனாதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் ஏன் உருவாக்கப்பட்டது? பிறகு எப்போது முடியும் என்று யாரும் கேட்க முடியாது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று எழுதிவிட்டார்கள். நிச்சயம் சங்கமயுகமும் இருக்கும். அப்போது உலகம் மாறும். இப்போது நீங்கள் எப்படி உணர்கின்றீர்களோ அப்படி வேறு யாரும் புரிந்து கொள்வது இல்லை.
குழந்தையாக இருக்கும்போது ராதா கிருஷ்ணர் என்று பெயர் இருக்கிறது. பிறகு சுயம்வரம் நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. இருவரும் வெவ்வேறு ராஜதானியை சார்ந்தவர்கள். பிறகு அவர்களுக்கு சுயம்வரம் நடக்கிறது. அப்போது லக்ஷ்மி நாராயணனாகின்றார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கின்றார். தந்தையே ஞானம் நிறைந்தவர். அதற்காக அவர் எல்லோருடைய மனதையும் அறிவது இல்லை. தந்தை ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை இப்போது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். ஞானம் பாடசாலையில் கிடைக்கும். பாடசாலையில் நிச்சயம் குறிக்கோள் இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சீச்சி உலகில் ராஜ்யம் செய்ய முடியாது. அழகிய உலகில் ராஜ்யம் செய்வீர்கள். ராஜயோகத்தை ஒன்றும் சத்தியுகத்தில் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். சங்கமயுகத்தில் தான் பாபா ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இது எல்லையற்ற விஷயம். தந்தை எப்போது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. காரிருளில் இருக்கின்றார்கள். ஞான சூரியன் என்ற பெயரால் ஜப்பானியர்கள் தம்மை சூரிய வம்சி என்று சொல்லுகின்றார்கள். உண்மையில் தேவர்கள் சூரிய வம்சியாக இருக்கின்றார்கள். சூரிய வம்சத்தின் ராஜ்யம் சத்தியுகத்தில் இருந்தது. ஞான சூரியன் உதயமாகும் போது என்று பாடப்பட்டிருக்கிறது. அப்போது பக்தி மார்க்க இருள் அழிகிறது. புதிய உலகம் பழையதாகவும் பழைய உலகம் புதியதாகவும் ஆகிறது. இது எல்லையற்ற பெரிய வீடு. எவ்வளவு பெரிய மேடை! சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எவ்வளவு வேலை செய்கின்றன. இரவில் அதிக வேலை நடக்கிறது. அப்படியும் சில அரசர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பகலில் உறங்குகின்றார்கள், இரவில் தமது சபை போன்றவற்றை நடத்துகின்றார்கள், பொருட்களை வாங்குகின்றார்கள். இப்படி இப்போது வரை அங்காங்கே நடக்கிறது. ஆலைகள் போன்றவற்றை இரவில் நடக்கின்றன. இது சாதாரண இரவு பகல். அது எல்லையற்றது. இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இல்லை. அதாவது சத்தியுகம் திரேதாயுகம் அப்படிங்கிறது பகல், துவாபரயுகம் கலியுகங்கிறது இரவு, அறியாமைங்கிற இரவு. அது எல்லைக்கப்பாற்பட்டது. இந்த இரவு பகல் எல்லைக்குட்பட்டது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பிரம்மாவை பிரஜா பிதா என்று சொல்லுகின்றார்கள். தந்தை எப்போது சிருஷ்டியை படைப்பாரோ அப்போது நிச்சயம் யாருக்குள்ளாவது பிரவேசம் செய்வார். பாவன மனிதர்கள் சத்தியுகத்தில் இருப்பார்கள். கலியுகத்தில் எல்லோரும் விக்காரத்தால் பிறவி எடுக்கின்றார்கள். அதனால் பதீத்தர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். விக்காரம் இல்லாமல் சிருஷ்டி எப்படி பெருகும் என்று மனிதர்கள் கேட்கின்றார்கள். அரே, தேவர்களை நீங்கள் சம்பூர்ண நிர்விக்காரி என்று சொல்லுகின்றீர்கள். எவ்வளவு சுத்தமாக அவர்களுக்கு கோவில்களை கட்டுகின்றார்கள். பிராமணரை தவிர வேறு யாரையும் உள்ளே அனுமதிப்பதே இல்லை. உண்மையில் இந்த தேவர்கள் எந்த விக்காரியையும் தொட முடியாது. எனினும் இந்த காலத்தில் பைசா மூலமாக எல்லாமே நடக்கிறது. ஒருவர் வீட்டில் கோவில் போன்றவற்றை கட்டினாலும் பிராமணரையே அழைக்கின்றார். இப்போது அந்த பிராமணரும் விக்காரியே, பெயர் மட்டும் பிராமணர். இந்த உலகமே விக்காரியாக இருப்பதால் பூஜையும் விக்காரிகளை கொண்டே நடக்கிறது. நிர்விக்காரி எங்கிருந்து வருவார்? நிர்விக்காரி சத்தியுகத்தில் இருப்பார்கள். அதற்காக யார் விக்காரத்திற்கு போவதில்லையோ அவரை நிர்விக்காரி என்று சொல்வார்கள் என்பதும் கிடையாது. சரீரம் விக்காரத்தால் தான் பிறக்கிறது. இது முழுவதும் ராவண ராஜ்யம் என்று தந்தை ஒரே விஷயத்தை சொல்லுகின்றார். ராமராஜ்யத்தில் சம்பூர்ண நிர்விக்காரிகளாக இருக்கின்றார்கள். சரீரமும் பவித்திரமானதா இருக்கும், ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும். சத்தியுகத்தில் பவித்திரம் இருந்ததால் அமைதியும் செல்வமும் இருந்தது. சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது என்பதை நீங்கள் காட்ட முடியும். அங்கே 5 விக்காரங்கள் இருப்பதில்லை. அது பவித்திர ராஜ்யம். அதை பகவான் ஸ்தாபனை செய்கின்றார். பகவான் பதீத்த ராஜ்யத்தை ஒன்றும் ஸ்தாபனை செய்ய மாட்டார். சத்தியுகத்தில் ஒருவேளை பதீத்தர்கள் இருந்தால் அழைப்பார்கள் தானே. அங்கே யாரும் அழைப்பதே இல்லை. சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. சுகக்கடல், பவித்திர கடல் என்று பரமாத்மாக்கு புகழ் பாடுகின்றார்கள். அமைதி ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இப்போது முழு உலகிலும் மனிதர்கள் எப்படி அமைதியை கொண்டு வருவார்கள்? சாந்தியின் ராஜ்யம் ஒரு சொர்க்கத்தில் மட்டும் இருந்தது. எப்போது தமக்குள் சண்டை போடுவார்களோ அப்போது அமைதிப்படுத்த வேண்டியிருக்கிறது. அங்கே ஒரு ராஜ்யம் மட்டுமே இருக்கும். இந்த பழைய உலகமே இப்போது முடிய வேண்டும் என்று பாபா சொல்லுகின்றார். இந்த மகாபாரத சண்டையில் எல்லாம் அழிந்து போகின்றன.
விநாச காலத்தில் விபரீத புத்தி என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கின்றது. உண்மையில் பாண்டவர்கள் நீங்களே. நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள், எல்லோருக்கும் முக்திதாமின் வழியை சொல்லுகின்றீர்கள். அதுதான் ஆத்மாக்களின் வீடு சாந்தி தாமம், இது துக்கதாமம். இந்த துக்கதாமத்தை பார்த்த போதும் மறந்து விடுங்கள், அவ்வளவுதான் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார். இப்போது நாம் சாந்தி தாம் போக வேண்டும். இதை ஆத்மா சொல்லுகிறது, ஆத்மா உணர்கிறது. நான் ஆத்மா என்ற நினைவு இப்போது ஆத்மாவுக்கு வந்திருக்கின்றது. நான் யாராக இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன் என்பதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது என்று தந்தை சொல்லுகின்றார். நான் புள்ளியாக இருப்பதை உங்களுக்கே புரிய வைக்கின்றேன். நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை எப்படி சுற்றி வருகிறோம் என்பது அடிக்கடி உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இதில் தந்தையும் நினைவுக்கு வருவார், வீடும் நினைவுக்கு வரும், சக்கரமும் நினைவிற்கு வரும். இந்த உலகின் வரலாறு புவியியலை நீங்களே அறிந்திருக்கின்றீர்கள். எத்தனை கண்டங்கள், எத்தனை சண்டைகள் போன்றவை நடந்திருக்கின்றன. சத்தியுகத்தில் சண்டை போன்ற விஷயத்திற்கே இடமில்லை. ராம் ராஜ்யம் எங்கே, ராவண ராஜ்யம் எங்கே? இப்போது நீங்கள் அப்படியே ஈஸ்வரிய ராஜ்யத்தில் இருப்பது போல் இருக்கிறது என்று தந்தை சொல்லுகின்றார். ஏனென்றால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய இங்கே ஈசனே வந்திருக்கின்றார். ஈசன் தானே ராஜ்யம் செய்வதில்லை, தான் ராஜ்யத்தை பெறுவதும் இல்லை, தன்னலமற்ற சேவை செய்கின்றார். மிக உயர்ந்தவர் பகவான். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். பாபா என்று சொன்ன உடனேயே குஷியின் அளவு அதிகமாக ஆக வேண்டும். உங்கள் கடைசி நிலையாக அதீந்திரிய சுகத்தை பாடியிருக்கின்றார்கள். தேர்வு நேரம் எப்போது நெருங்கி வருமோ அந்த நேரம் எல்லா காட்சிகளும் கிடைக்கும். அதீந்திரிய சுகமும் குழந்தைகளுக்கு நம்பர்வாறு இருக்கிறது. சிலர் தந்தையின் நினைவில் அதிக மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். ஆஹா பாபா, நீங்கள் எங்களை எதுவிலிருந்து எதுவாக மாற்றியிருக்கின்றீர்கள், உங்களிடமிருந்து எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது என்ற உணர்வில் குழந்தைகள் நீங்கள் நாள் முழுவதும் இருக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்யும் போது ஆனந்த கண்ணீர் வருகிறது. நீங்கள் எங்களை துக்கத்திலிருந்து விடுவிப்பதும் விசக்கடலிலிருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்வதும் அதிசயமாக இருக்கிறது. நாள் முழுவதும் இதே உணர்வில் இருக்க வேண்டும். தந்தை எந்த நேரம் உங்களுக்கு நினைவூட்டுகின்றாரோ அப்போது எவ்வளவு நெகிழ்ந்து போகின்றீர்கள். சிவபாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். உண்மையில் சிவராத்திரியும் கொண்டாடப்படுகிறது. எனினும் மனிதர்கள் சிவபாபாவிற்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை கீதையில் கொடுத்து விட்டார்கள். இது மிகப்பெரிய தவறு. நம்பர் 1, கீதையில் தவறு செய்து விட்டார்கள். நாடகமே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. பதீத்த பாவனர் நானா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணனா என்று கேட்டு தந்தை இந்த தவறை சொல்லுகின்றார். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து மனிதனிலிருந்து தேவராக மாற்றியிருந்தேன். அகால மூர்த்தி, பிறப்பற்றவர் என எனக்கே புகழ் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இந்த புகழ் பாட முடியாது. அவரோ பிறவியில் வருவார். குழந்தைகள், நீங்களும் நம்பர்வார் இருக்கின்றீர்கள். உங்கள் புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்கின்றன. ஞானத்தோடு நடத்தையும் நன்றாக இருக்க வேண்டும். மாயாவும் குறைந்தது கிடையாது. யார் முதலில் வருவார்களோ அவர்கள் அவ்வளவு சக்திசாலியாக இருப்பார்கள். பாகத்தை நடிப்பவர்கள் பல விதத்தில் இருக்கின்றார்கள். ஹீரோ ஹீரோயினி பாகம் பாரதவாசிகளுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் எல்லோரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கின்றீர்கள். ஸ்ரீமத் படி உங்களுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கிறது. மாயாவும் மிக கெட்டிக்காரியாக இருக்கின்றாள். போக போக ஏமாற்றத்தை கொடுக்கின்றாள். தந்தை அன்பு கடலாக இருக்கின்றார். அப்படி குழந்தைகள் நீங்களும் தந்தைக்கு சமமாக அன்பு கடலாக ஆக வேண்டும். ஒருபோதும் கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடாது. யாருக்காவது துக்கத்தை கொடுத்தால் துக்கப்பட்டு இறப்பீர்கள். இந்த பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட வேண்டும். விசக்கடலில் மூழ்குவதே மிக மோசமான பழக்கம். இந்த காமம் மகா சத்ரு என்று தந்தையும் சொல்லுகின்றார். எத்தனை பெண் குழந்தைகள் அடி வாங்குகின்றார்கள். ஒரு சிலர் பவித்திரமாக இருந்து கொள் என்று மகளுக்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். அரே, முதலில் தான் பவித்திரமாக மாறுங்கள். மகளை கொடுக்கின்றார்கள். செலவு போன்ற சுமையிலிருந்து விடுபடுகின்றார்கள். ஏனென்றால் இவளது தலையெழுத்தில் என்ன இருக்கிறதோ, நல்ல வீடு கிடைக்குமா இல்லையா என்பது தெரியவில்லை என்று நினைக்கின்றார்கள். இந்த காலத்தில் செலவும் அதிகம் இருக்கிறது. ஏழைகள் உடனே கொடுத்து விடுகின்றார்கள். ஒருவருக்கு மோகமும் இருக்கிறது.
முன்னர் ஒரு ஆதிவாசி பெண் வந்தார். அவரை ஞானத்திற்கு வருவதற்கு விடவில்லை. ஏனென்றால் மந்திரம் செய்து விடுவார்கள் என்ற பயம் இருந்தது. பகவானை மந்திரவாதி என்று சொல்லுகின்றார்கள். கருணையுடையவர் என்றும் பகவானையே சொல்லுகின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்ல மாட்டார்கள். கருணையற்றவரிடமிருந்து விடுவிப்பவரே கருணையுடையவர். ராவணன் கருணையற்றவன். முதலில் இருப்பது ஞானம். ஞானம், பக்தி, வைராக்கியம். பக்தி, ஞானம், பிறகு வைராக்கியம் என்பது கிடையாது. ஞானத்தின் மீது வைராக்கியம் என்று ஒருபோதும் சொல்லுவதில்லை. அதாவது இந்த 5000 ஆண்டுகள் கொண்ட காலச்சக்கரத்தில் சத்தியுகம், திரேதாயுகம் ஞானத்தினுடைய பலனாக பிராப்திய அனுபவம் செய்கிறோம். அந்த ஞானத்திற்கு அப்புறம்தான் துவாபர யுகத்திலிருந்து பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்புறம் கலியுக கடைசியில் சுயம் பரமாத்மா நமக்கு தன்னை பற்றியும் அவரை பற்றின அறிமுகம் கொடுக்கும்போது நமக்கு இந்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் வருது. எனவே ஞானம், பக்தி, வைராக்கியம் இதுதான் சரியானது. மற்றபடி பக்தி, ஞானம், வைராக்கியம் அப்படிங்கிறது தவறானதாக இருக்கு. பக்தியின் மீது வைராக்கியம் வைக்க வேண்டியிருக்கிறது. அதனால் ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று சொல்லுவதே சரி. தந்தை உங்களுக்கு எல்லையற்ற வைராக்கியத்தை, அதாவது பழைய உலகத்தின் மீது வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றார். சந்நியாசிகள் வீடு வாசலின் மீது மட்டுமே வைராக்கியத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் புத்தியில் அமருவதே இல்லை. பாரதம் 100% செல்வச் செழிப்போடு விகாரமின்றி ஆரோக்கியமாக இருந்தது. ஒருபோதும் அகால மரணம் ஏற்பட்டதே இல்லை. இந்த எல்லா விஷயங்களின் தாரணை மிக குறைந்தவர்களுக்கே ஏற்படுகிறது. யார் நல்ல சேவை செய்வார்களோ அவர்கள் பெரிய செல்வந்தர்கள் ஆவார்கள். குழந்தைகளுக்கு நாள் முழுவதும் பாபா பாபா என்பதே நினைவில் இருக்க வேண்டும். எனினும் அப்படி இருக்க மாயா விடுவது இல்லை. சதோ பிரதானமாக மாற வேண்டுமென்றால் போக வரமும் சாப்பிடும் போதும் என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நான் உங்களை உலகின் எஜமானராக மாற்றுகின்றேன். நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்களா? பலருக்கு மாயாவின் புயல் அதிகம் வருகிறது. இப்படி நடக்கும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்தே ஆக வேண்டும். எப்போதும் புது உலகமாகவே இருக்க முடியாது. சக்கரம் சுற்றினால் நிச்சயம் கீழே இறங்குவீர்கள். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக நிச்சயம் மாற வேண்டும். மாயா இந்த நேரம் எல்லோரையும் ஏப்ரல் ஃபுல் ஆக்கி இருக்கிறது. தந்தை அழகிய மலர்களாக மாற்றுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக அன்பு கடல் ஆக வேண்டும். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கடுஞ்சொற்களை பேசக்கூடாது. கெட்ட பழக்கங்களை விட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையோடு இனிமையாக உரையாடி, ஆஹா பாபா, நீங்கள் எங்களை எதிலிருந்து எதுவாக மாற்றியிருக்கின்றீர்கள், நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு சுகத்தை கொடுக்கின்றீர்கள் பாபா, நீங்கள் பார்க்கடலுக்கு எங்களை அழைத்து செல்லுகின்றீர்கள் என்ற உணர்விலேயே இருக்க வேண்டும். நாள் முழுவதும் பாபா பாபா என்பது நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். அனைத்து சம்பந்தங்கள் மற்றும் அனைத்து குணங்களின் அனுபவத்தில் நிறைவாக இருக்கும் சம்பூர்ண மூர்த்தி ஆகுக. சங்கமிகத்தில் விசேஷமாக அனைத்து பிராப்திகளாலும் தன்னை நிறைக்க வேண்டும். அதனால் அனைத்து பொக்கிசங்கள், அனைத்து சம்பந்தங்கள், அனைத்து குணங்கள் மற்றும் செயல்களை முன்னால் வைத்து அனைத்திலும் அனுபவியாகி இருக்கின்றேனா என்பதை சோதனை செய்யுங்கள். ஒருவேளை எந்த விஷய அனுபவத்திலாவது குறை இருந்தால் அதில் தன்னை நிறைக்க வேண்டும். ஏதாவது ஒரு சம்பந்தம் அல்லது குணத்தில் குறை இருந்தாலும் சம்பூர்ண நிலை அல்லது சம்பூர்ண மூர்த்தி என்று சொல்ல முடியாது. அதனால் தந்தையின் குணங்களையும் உங்கள் ஆதி ஸ்வரூப குணங்களையும் அனுபவம் செய்யுங்கள். அப்போது சம்பூர்ண மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன். ஆவேசம் கொள்வதும் மனதின்
அழுகையாக இருக்கிறது. இப்போது அழுகையின் ஃபைலை முடித்து விடுங்கள். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சக்காஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். மன சேவை செய்வதற்கு அனைத்து சக்திகளையும் உங்கள் வாழ்வின் அங்கமாக்குங்கள். அப்படி தந்தைக்கு சமமாக பர்ஃபெக்ட் ஆகுங்கள். அதனால் உள்ளே எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்போது உயர்ந்த எண்ணங்களின் ஒருமுகத்தால், அதாவது மனதால் தானே சக்காஸ் பரவும். ஓம் சாந்தி.